ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெயின்போ கேட் மான்வாவோட எபிசோட் 48 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சீனை காட்டுறாங்க. உள்ள நம்ம வேங்கிஷ் கிட்ட அவர் வந்து கேட்டிருப்பாரு, ப்ளீஸ் வேங்கியூஷ் எனக்காக இந்த சிஎஃப் கேட் இதை வந்து ஓப்பன் பண்ணுங்களேன். இல்லை என்னால் முடியாது, அப்படி ஒண்டி பண்ணுனா என்னோட லொக்கேஷன் அதாவது அண்டர் வேர்ல்டில் இப்படி வந்து ஒரு இடம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்துடும். ப்ளீஸ் இந்த மாதிரி நான் ஸ்பீட் ஆஃப் லைட்டோட செம்ம வேகமாக போயிட்டு வந்துடுறேன். நீ எதுக்காக இப்படி பண்ணுறன்னு நல்லாவே எனக்கு தெரியும். சாய்காவோட சிஸ்டரை காப்பாற்றணும் அதுதானே? ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சரி எல்லாமே ஓகே தான். எதுக்காக நீ இறங்கி போய் இந்த அளவுக்கு பண்ணணும்? ஏன்னா நம்ம சாய்கானா நம்ம தண்டலாடுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதாவது நம்ம சுபாரு மேலே எப்படி இங்கே எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க அதே மாதிரி தான் நானும் வச்சிருக்கேன். கஷ்டப்படுறத நான் சுத்தமாக விரும்பல. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். நீ வந்து ஒரு வாரியர் மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருக்க. அதுக்காக ஜஸ்ட் வெறும் ஒரே ஒரு செகண்ட் தான் உனக்கு டைம் தருவேன். போயிட்டு என்ன டக்குன்னு வந்துடணும், அது எனக்கு போதும். அப்படியா? ஓ காட் ஆஃப் தண்டர், உன்னால என்ன பண்ண முடியும் அதை காட்டு. கண்டிப்பா அது வந்து ஒரு ஜஸ்ட் டிராகன் கிங் தான். அதை என்னால் அசால்ட்டா கொள்ள முடியும். நான் இங்க வந்ததுக்கு காரணம் உன்னை அப்படியே பாதியா நொறுக்கணும் தான் வந்தேன். அதே மாதிரி உன்னை வெட்டியும் போட்டுட்டேன். அவரு வந்த உடனே அப்படியே ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணியிருப்பாரு. இம்பேக்ட்ல அது வந்து அப்படியே துண்டு துண்டா இருக்கும். அதனால லெவல் 99 அச்சீவர் அந்த விஷயம் வந்து பிரிவென்ட் ஆகுதான் இவங்க தத்துட்டாங்க. இதுக்கு மேல அந்த விஷயம் ஏற்படுமான்னு கேட்டா ஃபியூச்சர்ல வாய்ப்பே இல்லை. ஸ்க்ரீன்ல வேங்கிஷ் கிட்டயும் வந்து அவரு சொல்றாரு, பாத்தீங்களா இந்த மாதிரி வந்துட்டேன் வேங்கிஷ், நீங்க எங்க இருக்கீங்க? ஆனா அங்க எந்த விதமான குரலும் இல்ல. சாய்கா வரா. அம்மா சாய்கா, நீ வந்து என்ன பண்ணிருக்க? ரொம்ப நன்றி. நான் வந்து சுத்தமா எதிர்பார்க்கல மாஸ்டர் கிளியும் எனக்காக நீங்க எவ்வளவு விஷயத்த பண்ணுவீங்கன்னு. ரொம்ப நன்றி, இதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சாய்கா அழுதுங்கன்னு அங்க சொல்றா. நீ வந்து ஒரு இடியட்டா இருக்க, சீக்கிரம் எழுதுக்கோ. நீ வந்து எனக்கு அதாவது காட் ஆஃப் தண்டரோடைய டிசைபிளா இருக்க. இப்படி இருக்கும்போது நீ கண்ணீர் விடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பா நான் ஒன்றும் இதுக்கு மேலேயும் அழுக மாட்டேன். ரொம்ப நன்றி மாஸ்டர். சைடு சாயாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபைனலா அங்க காப்பாத்தியாச்சுல. அந்த இடத்துல நம்ம சாயாக்கும் தேங்க்ஸ் சொல்றா. நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம், இது என்னோட கடமை தான். அதே மாதிரி இதுல எனக்கு பெனிஃபிட் தான் வந்திருக்கு. ஏன்னா நல்லா பாரு, இப்போ எனக்குன்னு ஒரு புது விதமான கிரியேச்சரும் கிடைச்சிருக்கு. அந்த யூரல்னு ஒரு டிராகன் கிங்க நம்ம பார்த்தோம்ல, அதை அவ டீம் பண்ணிட்டா. இப்போ ஸ்கெலிட்டன் மாஸ்டரா நம்ம யூரல் வந்து ஆயாக்கு கீழே இருக்கு. யூரல் நீ வந்து ஃபைனலா என் பக்கம் வந்துட்ட. இதுக்கு மேல நான் சொன்ன மாதிரி தான் நீ எனக்காக வேலை செய்ய போற. அந்த இடத்துல சவுண்டு கேக்குது. அட நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டனும். சில்வர் கிங் நீ வந்து கொஞ்சம் லேட் இல்ல, ரொம்ப லேட்டு. ஆமா நான் வந்து வந்த விஷயமே என்னன்னா, நான் வந்த விஷயமே கியூரல் கிட்ட அந்த விஷயத்த பத்தி பேசலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள நீ முடிச்சிட்ட. அம்மா இதுல வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? நான் வேற சில்வர் கண்ட்ரில இருக்க கியூரலை கொன்னுட்டேன். அதனால பிரச்சனை வருமா என்ன? கியூரலே இப்பதான்ப்பா யாரு சொல்ற விஷயத்தையும் கேட்க மாட்டான். ஏகப்பட்ட விஷயத்தினால எல்லாருமே அவனை வெறுப்பாங்க. ஏதோ ஒண்ணு கவலை வேணாம், அவன் வந்து இறந்துட்டான்ல, சரி விட்டுரு. இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்குன்னு அங்க சாய்க்க சொல்றான். ஆனா இன்னமும் பிரச்சனை முடியல. கூடிய சீக்கிரத்துல இன்னொரு ஒரு பெரிய விஷயம் ஏற்பட போகுது. இதுக்கப்புறம் நம்ம கோல் கிங்க காட்டுறாங்க. அவர் ஒண்டி தான் உருப்படியா டைரக்டா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. 4 டெலிபோர்ட் ஆகுறன்னு பேர்ல டைரக்டா எங்க போகணுமோ அங்கேயே போயிட்டான். அங்க ஒரு பெரிய சண்டையை போயிருக்கும் அங்க. அப்புறம் தான் ஆளுக்கு புரியாவது, இங்க இருக்கிற இந்த கோல்டன் நைட்ஸ் ஷீகிஷிமாவோட டோர் ஓனரோட ஆளுங்க தான். ராஜன்னு ஒரு பர்சனும் இருக்கான். அவன் தான் ஷீகிஷிமாவோட டோர் ஓனரு. அவன் நம்ம கோல் கிங் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். நீ கவலைப்படாத, கொஞ்ச நேரத்துக்கு நீ வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை நான் உனக்கு செய்யறேன். ஆனா அதுக்குள்ள ஒரு சர்வெண்ட் பைப்ல வந்து சொல்லுது, முக்கியமான விஷயம் ஒரு பிரச்சனை. சஃபினாவை ஆளக்கானோ கேசல்ல இருப்பாங்கன்னு பார்த்தா கேசல்ல இல்ல. என்னது, அவங்க எங்க தான் போனாங்க? கோல் கிங்கும் அதே தான் யோசிக்கிறாரு. அந்த லேடி, அந்த ஓல்டு லேடி எங்க போனா? ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துல ஏதோ போர்ட்டல் மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. நாம கோல் கிங்கும் யோசிக்கிறாரு, நான் எதிர்பார்க்கல இந்த விஷயம் சீக்கிரமா நடக்க போதா. இதுக்கப்புறம் நம்ம சுபாருவை காட்டுறாங்க. அங்க சிபில்னு ஒரு பொண்ணை நம்ம பார்த்திருப்போம்ல, அந்த பொண்ணு கிட்ட அவன் கேட்கிறான், ஆமா கிங் ஆஃப் அரோரா எவ்வளவு தூரத்துக்கு ஃபியூச்சரை வந்து பார்க்க முடியும்? அதுவா என்னோட ரேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு வைடான்னு கேட்டா கிடையாது. கரண்டா ஹியூமன்ஸ் யாரெல்லாம் என் கூட ரிலேட்டடா இருக்காங்களோ அவங்களோட ஃபியூச்சரை என்னால நல்லாவே பார்க்க முடியும்.
அப்போனா நானா லாயல் டர்மா லைட் அது வந்து எங்க அம்மா வழியா எனக்கு இன்னரேட் ஆயிருக்கு. அதாவது எங்க அம்மா மூலமா எனக்கு வந்து அது பாஸ் ஆன் ஆயிருக்கு. அதனால தான் எனக்கு யாரெல்லாம் ரிலேட்டிவா இருக்காங்களோ இந்த ஸ்கில் மூலமா அவங்களோட ஃபியூச்சரை என்னால பார்க்க முடியுது. அப்போனா நீ சொல்றபடி பார்த்தா நான் வந்து உனக்கு ரிலேட்டடா இருக்கேனா? நான் அப்படி ஒன்றும் சொல்லல. நீ ரிலேட்டடா இல்ல, வேங்குஷ் அவரு தான் ரிலேட்டடா இருக்காரு. நான் உன்னோட கேட் ஓனரு, அதாவது ரெயின்போ கேட்டோட ஓனர் வேங்குஷ், கிங் ஆஃப் ரெயின்போ. அவரு தான் உண்மையிலேயே என்னோட அப்பாவே. இதை கேட்ட அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன அது, அவரு தான் உன்னுடைய அப்பாவா? ஆமா, எங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் நிறையவே எக்ஸ்பெக்டேஷனை இதுல வச்சிருக்காரு. அதே மாதிரி இது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் அவரு யோசிச்ச மாதிரி அமைஞ்சது. அங்க போர்ட்டல் மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் ஆயிருக்கும்ல, அது இன்னமும் பெருசாயினே போகுது. அந்த இடத்துல பிரான்ஸ் கிங்குக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஆமா, இந்த இடத்துல என்னதான் போயின்னு இருக்கு. அங்க சிப்லும் சொல்றாங்க, இந்த ஈவெண்ட் வந்து நடக்க போகுது, அந்த விஷயம் வந்து உனக்கு தெரியும்ல? ஆமா, எனக்கு வந்து இந்த விஷயம் நடக்க போகுதுன்னு நல்லாவே தெரியும். உண்மையா சொன்னா அண்டர் வேர்ல்டுல இதனால தான் கிங்கோட மீட்டிங் வந்து நடக்க போகுது, அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. உண்மையிலே கிங்கோட மீட்டிங் வந்து நடக்குமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் இது மூலமா நிறைய பேர் வந்து இறந்து போவாங்க இங்க. அதாவது நிறையவே டோர் ஓனர்ஸை அவங்க கொல்லணும்னு பாக்குறாங்க. முக்கியமா இதை பண்றதுக்கு காரணம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை தான். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ டோர் ஓனர்ஸ் அழிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த பிளேயர்ஸ் அவங்களோட பவர்ஸ் வந்து அப்படியே கைவிடப்படும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஹசுக்கிக்கும் ஆயிருக்கும். அதாவது நம்ம சாய்காவோட அக்காக்கு இவரெல்லாம் அங்க இறந்து போனோன்னே ஹசுக்கி வந்து ஒரு நார்மலான பொண்ணா மாறிட்டா. அவகிட்ட இப்போ எந்த விதமான பவரும் இல்ல. அட்மினிஸ்ட்ரேட்டரோட பிளான் என்னன்னா இந்த மாதிரி ஒட்டு மொத்தமா எல்லாரையுமே அழிக்கணும். இந்த அளவுக்கு எல்லாரையுமே அழிக்கும் போது ஒரே கல்லுல 2 மாங்காவை அடிச்ச மாதிரி ஆயிடும். ஓனரும் எந்த போன மாதிரி ஆச்சு, பிளேயரோட பவரும் போன மாதிரி ஆச்சு. இந்த ரீசனுக்காக தான் நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கோம். அதனால இந்த மீட்டிங் வந்து நடந்தே ஆகணும். நாங்க எல்லாருமே அதை நடக்க வச்சே தீருவோம். இந்த இடத்துல ஏகப்பட்ட நைட்ஸ் மாதிரி நிறையவே உருவம்லாம் வந்திருக்கும்ல. இப்போ நம்ம ஆளுங்க தான் தடுத்தாகணும். முக்கியமா நம்ம ஹீரோ அவங்க ஏதாச்சும் பண்ணணும். காப்பர் கிங் வந்து இருக்காருல்ல, காப்பர் கிங் நினைச்சு நம்ம ஹீரோக்கு கவலை இல்ல. ஏன்னா அவரால் தனியாவே 30,000க்கும் மேல நிறைய சோல்ஜர்ஸை பந்தாட முடியும். அவரோட எபிலிட்டிலாம் அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கும். அதனால அவரை பத்தி நான் கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு இங்க இருக்கிற ஆளுங்களை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். பின்னாடியே கிபிளும் சொல்றான், உன்னோட எபிலிட்டி காம்பேக்டுக்கு சரியான எபிலிட்டியான்னு கேட்டா கிடையாது, ஜாக்கிரதையாரு குல்லக் சுபாரு. அவ சொல்றது உண்மைதான், எனக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு வேற வழியில நான் எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே டைம்ல முக்கியமா நான் ஃபியூச்சரை மாத்தணும். அதனால நான் விட போதில்ல அப்படின்னாலும் சொல்ல. இங்கே இந்த சாப்டரும் முடியுது. அப்புறம் தான் இன்னமும் நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். நான் இந்த கிங் ஆஃப் அரோரா இந்த பொண்ணோட அப்பா தான் வேங்கிஷும் நம்மளுக்கு தெரிய வரும். வேங்கிஷ்க்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. அதனால தான் நம்மால மேல எவ்வளவு நம்பிக்கையை போட்டிருக்காங்களே. சரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அதே மாதிரி நம்மளுடைய செகண்ட் சேனல் மான்வா பாய் இந்தியா, அதுல நான் வந்து ரெயின்போ கேட்டா கிட்டத்தட்ட 4 ஹவருக்கு போட்டிருப்பேன். நீங்க பார்க்கலன்னா பரவாயில்ல, சும்மா போயிட்டு ஹை பண்ணி பண்ணிடுங்க. நான் ஹை பண்ணும்போது இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே டைம்ல லைக் பண்ணி ஒரே ஒரு கமெண்ட்டையும் பண்றேங்க. இதுக்கப்புறம் அந்த நெக்ரோமேன்சர் மான்வாவை நான் ஸ்டாப் பண்ணி வச்சேன்ல, நெக்ரோமேன்சர் மத்த மான்வாலாம் அதையும் நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸ்டீல் மான்வா நான் வந்து ஸ்டாப் பண்ணலான்னு கேட்டா ஸ்டாப் பண்ணல. அது வந்து இருக்கிறதே ஒரு 4-5 சாப்டரோ இதுதான். என்ன ஒரு 2 வீடியோல முடிஞ்சிரும் அது. அதனால தான் சரி அப்படியே விட்டுட்டேன். இன்னமும் ஒரு 2-3 சாப்டர் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான். நம்ம கூடிய சீக்கிரத்துல அதையும் பார்க்கலாம். ஏன்னா 1-2 வீடியோ போட்டா அவளைக்கும் யாருமே பார்க்க மாட்டீங்க. 2-3 வாரம் போகட்டும், அதுக்கப்புறம் பல்கா சாப்டர் வந்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் விட்டதே. கூடிய சீக்கிரத்துல நம்ம விட்ட மான்வாவையும் பார்க்கலாம். ஸோ அப்லோட் பண்ற எல்லா வீடியோக்கும் மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.